எல்லோருக்கும் வணக்கம். தினமும் நாம் தியானம் செய்கிறோம். வகை வகையான காரணங்களுக்காக தியானம் செய்கிறோம். சில பேர் ஆரோக்கியத்திற்காக செய்வார்கள், சில பேர் மன அமைதிக்காக, சில பேர் குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகள் சரி செய்ய வேண்டியதுக்காக செய்வார்கள், சில பேர் வியாபாரம் சரியாக ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வகை வகையான காரணங்களுடன் தியானம் செய்வார். நீங்க எந்த காரணத்திற்காக தியானம் செய்தாலும் அது எல்லாமே நடக்கும். முக்கியமா நம்ம உடலுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான உடல் வேண்டுமோ அது முதலாவது பாயிண்ட், முதலாவது படியில அது ரெடி ஆகும். நம்முடைய உடல், மனம், புத்தி இது மூணும் சரி செய்தால் நம்ம சுற்றியுள்ள சூழ்நிலைகள் தானாட்டுக்கு அது சரியாகும். ஒரு சூழ்நிலையிலிருந்து நீங்க வெளியே வர முடியாம இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அங்கே புத்தி இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். எப்போ நமக்கு புத்தி இல்லையோ அந்த ப்ரெஷர் எல்லாமே மைண்ட் மேலே விழும். மைண்ட் மேலே ஜாஸ்தி ப்ரெஷர் விழுந்தால் எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ், மென்டல் டிஸ்டர்பன்ஸ் ஜாஸ்தி ஆகும்போது அது உடல் ஆரோக்கியம் சரியாக இல்லாமே ஆகும். ஸோ எப்போ தியானம் செய்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா புத்தி என்பது சரி செய்யப்படும். முதலில் எப்படி சரி செய்யப்படும்? நம்ம உடலுக்குள்ள நோய்கள் எல்லாமே குணமாகுது, மன அமைதி கிடைக்குது, புத்தி சரி செய்யப்பட்டது. இது எல்லாமே எப்படி ஆகுது அப்படின்னா நம்முடைய சோலார் சிஸ்டம் சென்டர்ல யார் இருப்பாங்க? சூரிய பகவான், சூரியன் இருப்பாங்க இல்லையா? நமக்கு தெரிஞ்ச இந்த சோலார் சிஸ்டம்ல 9 கிரகங்கள் தான், 9 பிளானட்ஸ் தான் தெரியுமே, மீதி எதுவுமே தெரியாது. எதுக்காக இந்த 9 மட்டுமே தெரியுது அப்படின்னா கண்ணுக்கு தெரியும். பிசிக்கல்னஸ் அப்படின்றது அந்த கிரகங்களுக்கு எல்லாமே இருக்கு, மீதி எந்த கிரகத்துக்குமே இல்லை. அப்படி இல்லாம 3ஆம் கண்ணில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ உலகங்கள் எல்லாமே இருக்கு. சூரியன் அந்த பிரகாசம் வருது இல்லையா, சூரியனுடைய கதிர்கள் வருது இல்லையா, அங்கே ஆரம்பம் எப்போ ஆகுதோ எங்கே ஆகுதோ அங்கிருந்து பூலகத்திற்கு வரும்போது எத்தனையோ கண்ணுக்கு தெரியாத உலகங்கள் எல்லாமே உள்ளது. அந்த உலகங்கள் எல்லாமே தாண்டி வரும்போது அந்த கதிர்களில் நிறைய சக்திகள், நிறைய ஞானம், ரகசிய விஷயங்கள் எல்லாமே அதுல இருக்கு. அந்த சூரியனுடைய கிரணம், அத கதிர்களில் அந்த கதிர்கள் பூலகத்திற்கு வரணும் அப்படின்னா அது வருது. ஆனா அந்த ரகசியங்களாகட்டும், அந்த ஆற்றலாகட்டும், அந்த ஞானமாகட்டும் வாங்குறதுக்கு நாம ரெடியா இல்லை. ஸோ பீஜாட்சரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மந்திரங்கள் எல்லாமே உச்சரிப்பாங்க, இந்த ஹோமங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. ஒரு சென்டர்ல தீ வச்சு அதுக்கு நெய், எண்ணெய், தேங்காய், நிறைய வகையான மூலிகைகள் எல்லாமே போட்டு மந்திரங்கள் எல்லாமே தவறு இல்லாம உச்சரிப்பு செய்வாங்க. ஒரு முறையாக செய்வாங்க. அந்த ஹோமம் என்பது எதுக்காக செய்வாங்க? சூரியனிலிருந்து வரும் அந்த கதிர்கள் இருக்கு இல்லையா, அந்த கதிர்கள் எல்லாமே நிறைய பீஜாட்சரங்கள் எல்லாமே கொண்டு வந்து ரெடியா இருக்கும். அது பூலகத்திற்கு உள்ள வராது. எதுக்காக அப்படின்னா எத்தனையோ பேர் மனிதர்கள் எல்லாமே அவங்களுடைய சிந்தனைகள் செய்து 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 இந்த சர்ஃபேஸ் எல்லாமே ரொம்ப ஹெவி பொல்யூஷனாக இருக்கு. எப்படி வருது உள்ள? அது ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கும். அதுக்காக பூலகத்தின் மேல எங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லையோ அங்கே அங்கே நிற்கும். அது எல்லாமே அந்த பீஜாட்சரங்கள் எல்லாமே. எப்போ இந்த மந்திர உபாசகர் இருப்பாங்க இல்லையா, மந்திரங்கள் சொல்லுவாங்க, இந்த கரெக்டான உச்சரிப்பு எல்லாமே செய்து அந்த ஹோமம் எல்லாமே பண்ணும்போது அது எல்லாமே அந்த மேலே இருக்கும் அந்த பீஜாட்சரங்களுக்கு ரீச் ஆகி கீழே கொண்டு வருவாங்க. அந்த பீஜாட்சரங்கள் என்ன செய்யுது அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவையோ, எது கேட்போமோ அது எல்லாமே நடைமுறைப்படுத்த நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே மேனிஃபெஸ்ட் ஆகும். அது பழைய காலத்துடைய முறையாச்சு. ஆனா இந்த காலத்துல நாம் என்ன சொல்கிறோம்? தியானம் செய்யுங்கள், எல்லாமே உங்களுக்கு சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்றோம். எப்படி? அந்த பிரபஞ்ச சக்தி என்பது உள்ள வாங்கும்போது எல்லாமே ஹீலிங் என்பது நடக்கும் அப்படின்னு சொல்றோம். அந்த பிரபஞ்ச சக்திக்குள்ள என்ன இருக்கும், என்ன கண்டென்ட் இருந்தா அது உள்ள வாங்கினா அது எப்படி சரியாகுது அப்படின்னா, இப்போ யாரோ ஒருத்தர் கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க வச்சுக்கோங்க, அவருக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க? கீமோதெரப்பி பண்ணுவாங்க. கீமோதெரப்பி என்ன, ரொம்ப ஸ்ட்ராங் லேசர்ஸ் எல்லாமே அந்த எங்கே அஃபெக்ட் ஆகிருக்குங்களோ அந்த ஏரியாவில் விட்டா அது எல்லாமே அந்த
செல்ஸ், டெட் செல்ஸ், கேன்சர் செல்ஸ் அதெல்லாமே கிளியர் ஆகும். பக்கத்துல இருக்கிற நல்ல செல்ஸ் கூடவும் செத்து போயிடும். அது அவ்வளவு பவர்ஃபுல் லேசர்ஸ் எல்லாமே கொடுக்கும்போது அது ஹீல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அது டெக்னாலஜி, மெடிக்கல் சயின்ஸ். இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சது நம்ம டாக்டர்களுக்கு, டாக்டர் சயின்டிஸ்டுக்கு? லேசர் விட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அந்த மேலே சூரியன் இருக்கு இல்லையா, அந்த சூரியன் மூலமா வர அந்த லேசர்ஸ் வச்சு யாரோ ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணும்போது அது தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும். ஆனா இயற்கையில இருக்கு ஆல்ரெடி லேசர் சக்தி. எப்போ இந்த சூரியன் மூலமா இந்த கதிர்கள் வருதோ அந்த கதிர்கள் உள்ள இருக்கும் அந்த லேசர் சக்தி கொஞ்சம் மிக்ஸ் ஆக்கி நிறைய சக்தி எல்லாமே நமக்கு வருது. அதுதான் பிரபஞ்ச சக்தி. கெமிக்கல் எனர்ஜி இருக்கும், லேசர் எனர்ஜி இருக்கும். இந்த வகையான பீம் எல்லாமே வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள எந்த விதமான நோய்கள் எல்லாமே இருந்தாலும் சரி அது எல்லாமே சரி செய்யப்படும். ஆனா ஏன் வராது? மேலேயே இருக்கே, கீழே எப்படி கொண்டு வருது? அவர் ஹோமம் எல்லாமே பண்ணி அந்த பீஜாட்சரங்கள் எல்லாமே கீழே கொண்டு வந்தார். ஆனா இப்போ பிரபஞ்ச சக்தி பூலகத்திற்கு தேவையான அளவுக்கு மேலே இருக்கும் அந்த சக்தியை கீழே கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதற்காக தான் பிரமிட். பெரிய பெரிய பிரமிட்கள் எல்லாமே இருந்தால் அது கீழே ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாரும் உட்கார்ந்து தியானம் செய்தால் ஆட்டோமேட்டிக்கா அந்த சக்தி எல்லாமே கீழே இறக்க முடியும். இதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரிய காஸ்மிக் பிளான் ஒன்று இருந்துச்சு. அது எது அப்படின்னா சிரஞ்சீவி, சாவு இல்லாத ஆன்மாக்கள், பாவத்தார் பாபாஜி, ஆஞ்சநேயர், பெருமாள், இந்த மாதிரி நிறைய ஆன்மாக்கள். நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம்தான், சில பேரோட பேர் தான் தெரியும் நமக்கு. இந்த மாதிரி உலகம் முழுவதும் அங்கங்கே இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் எல்லாமே இருக்கிறார்கள். அவரு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணும்போது அவர் மூலமா நமக்கு கிடைக்குது மாஸ்டர்ஸ். அதுவே நாம இப்போ ஒரு யக்னத்திற்கு போய் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணும்போது 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம், 1 நாள், 2 நாள், 3 நாள், 11 நாட்கள் அந்த மாதிரி உட்கார்ந்து பண்ணும்போது இந்த உலகத்திற்கு தேவையான விஷயங்கள் ஒரு பரிசாக நாம கொடுக்கிறோம். அந்த பிரபஞ்ச சக்தி என்பது கீழே இறக்கி இந்த உலகத்துக்கு ஒரு பரிசாக கொடுக்கிறோம். அதுதான் நம்முடைய யக்னத்தின் முக்கியமான பேக்ரவுண்ட்ல நடக்கும் ஒரு செயல் மாஸ்டர்ஸ். ஒரு விஷயம் கிடையாது, 2 விஷயம் கிடையாது, அத்தனை விஷயங்கள் எல்லாமே இருக்கு. யக்னத்திற்கு பின்னாடி என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி முன்னாடி நமக்கு கண்ணுக்கு தெரியுது என்ன, ஒரு பேனர் இருக்கும் முன்னாடி, மியூசிஷியன்ஸ் உட்கார்ந்து அந்த இசை வாசிப்பார்கள், நிறைய பேர் உட்கார்ந்து தியானம் பண்ணுவாங்க. இவ்வளவுதான் தெரியுமே. எப்போ தியானம் ஆகுதோ, சாப்பாடு எப்போ கொடுப்பாங்களோ, காலையில போன உடனே பிரேக்ஃபாஸ்ட் எப்போ கொடுப்பாங்களோ நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனா பின்னாடி நடக்கும் பாருங்க, அது பார்த்தால் கண்ணை சுத்தி கீழே இறக்கும் மாஸ்டர்ஸ். அந்த அளவுக்கு மிக்க நன்றான விஷயம், மிக்க நல்ல விஷயம் நம்முடைய தியான யக்னம் என்பது. அதற்காக யாரெல்லாம் இந்த யக்னத்திற்கு கலந்துக்குவாங்களோ கண்டிப்பா இந்த பலன் என்பது அவங்களுக்கு கிடைக்கும். சும்மா கிடையாது. ஒரு இடத்துல யக்னம் நடக்கும் போது அங்கே ஒரு சேர் இருந்தா போதும், கீழே உட்காருவதற்கு இடம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு போயிருக்கேன். ஹைதராபாத் காலையில 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 2 மணிக்கே உட்கார்ந்துருவாங்க. சேர் உண்ணி இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி. இல்ல அந்த மேல ஷெட்டு போட்டிருப்பாங்க இல்லையா, ஷெட்டுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி அத்தனை பேர் 2012 நான் பார்க்கும்போது 1 லட்சம் பேர் ஹைதராபாத்ல வந்திருந்தாங்க. 1 லட்சம் பேர் எப்படி இருப்பாங்க பாருங்க. எவ்வளவு சாப்பாடு, எத்தனை பேருக்கு அந்த ஷெட்டு, ஒரு இடம் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இந்த சென்னையில நடக்கும் 31 ஆகஸ்ட் 2024 நடக்கும் இந்த யக்னத்திற்கு எத்தனையோ பேர், நிறைய பேர் தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய இடங்கள் இருந்து வருவார்கள். அந்த யக்னத்தில் கலந்துக்கிறதுக்கு நீங்க எல்லோரும் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் மாஸ்டர்ஸ். இந்த மாதிரி யக்னங்கள்ல நாம ஒரு வாட்டி பகிர்ந்துக்கினாலும் அங்கே போய் நம்ம தியானம் பண்ணால் மேல உலகத்துக்கு போனதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு காரணம் இருக்கும் சொல்றதுக்கு.
நான் இந்த பூலகத்திற்கு போன காரணம் ஏதோ அது பண்ணி வந்திருக்கேன் நான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல காலையில எழுந்திரிச்சு பொங்கல், சாம்பார், வடை, இட்லி இது எல்லாமே சமைச்சு எல்லாருக்குமே கொடுத்த, பக்கத்து வீட்டுல அது ஏதோ சொன்னாரு அது கேட்ட, என் பையனுக்கு கார் வாங்கி கொடு அப்படின்னாரு வாங்கி கொடுத்த, அது இல்ல நீ போன காரணம் என்ன அப்படின்னா அது மறந்துச்சே, பண்ண முடியலையே, ஞாபகம் வரலையே அப்படின்னா திரும்பி போயிட்டு வா அப்படின்னு. சரி இது பண்ணிருக்கேன் நானு அப்படின்னும் போது நம்ம ஆன்மாவுடைய ரெக்கார்டுல இவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்லி பர்மனண்டா ரெக்கார்டு இருக்கு. அந்த ரெக்கார்ட்ஸ் தான் மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு வேணும். ஒரு யக்னத்திற்கு போய் நான் தியானம் பண்ணிருக்கிறேன், இந்த பூலகத்துடைய நன்மைக்காக நான் தியானம் செய்தேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதுதான் மாஸ்டர்ஸ் எல்லோரும் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.